கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 31வது அதிகாரம் 11வது வசனம். எரேமியா 31:11. கர்த்தர் யாக்கோபை மீட்டு அவனிலும் பலத்தவனுடைய கைக்கு அவனை நீங்களாக்கி விடுவிக்கிறார். அவனிலும் பலத்தவனுடைய கைக்கு அவனை நீங்களாக்கி விடுவிக்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தர் இங்கே சொல்லுகிறார், அவர் யாக்கோபை மீட்டு அவனிலும் பலத்தவனுடைய கைக்கு அவனை நீங்களாக்கி விடுவிக்கிறார் என்று. கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ரட்சித்திருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாக, அவருடைய சொந்தமாக நம்ம ஒவ்வொருவரையும் மாற்றி இருக்கிறார். அதன் பின்பு ஆண்டவர் நம்மை ஒவ்வொரு நாளும் நம்மை விட பலத்தவனுடைய கைக்கு நம்மை நீங்களாக்கி விடுவிக்கிறவராக இருக்கிறார். நம்மை விட பலத்த கை என்று நம்ம சொல்லும் போது எந்தெந்த காரியங்கள் நம்மை ஒடுக்குகிறதோ, இல்லை நம்மை நெருக்குகிறதோ, நம்மை சோர்வுக்குள்ளாக்குகிறதோ, நம்ம சில காம்ப்ளெக்ஸுக்குள்ளா ஆக்குறதோ, இந்த மாதிரிப்பட்ட காரியங்கள் தான் நம்மை விட பலத்ததாக இருக்கிறது. நம்மை விட வலிமை உள்ளதா, நம்மை விட ஆற்றல் உள்ளதா, நாம் அதை பார்த்து பயப்படும்படியா, நம்ம சோர்ந்து போகும்படியா, கவலை கொள்ளும்படியா காணப்படுகிறது. இப்படிப்பட்ட நம்மை விட பலத்த கை நின்று நம்மை நீங்களாக்கி ரட்சிப்பதற்காகவே ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் பலத்த பராக்கிரமசாலிகளாக மாற்றுகிறார். பராக்கிரமசாலி என்று சொல்லும் போது அது ஒரு பிசிக்கலாக மட்டும் அல்ல, அது ஒரு ஸ்ட்ரென்த் ஆஃப் மைண்ட். அதாவது நம்மளோட மனத்தில் ஒரு தைரியம், ஒரு ஃபியர்லெஸ், ஒரு பயம் இல்லாத நிலையை கொடுக்கிறது. அதாவது வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 125வது அதிகாரம் 1வது வசனத்திலே, கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள் என்று. கர்த்தரை நாம் நம்பும் போதுதான் இந்த ஒரு பராக்கிரமசாலியாக நாம் மாற முடியும். அதான் இந்த வசனம் சொல்கிறது, என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்களாம். ஒரு பர்வதம் அல்லது மலை எப்படி அசையாமல் நிலைத்திருக்கிறதோ அதுபோல கர்த்தரை நம்பி இருக்கும் போது நம்மை சூழ எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் நம்ம அசையாமல் உறுதியா, ஒரு யுத்தத்தில் உள்ள ஒரு பராக்கிரமசாலியை போல, யுத்தத்துக்கு போகிற வீரன் எப்படி ஒரு பலத்த பராக்கிரமசாலியா இருப்பானோ அதே போல ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாமும் எல்லா சூழ்நிலைகளையும் மேற்கொள்ள முடியும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தர் தான் கிரியை செய்கிறார். ஆனால் நாம் அந்த சூழ்நிலையிலேயே தைரியமாக அவரை நம்பி நிற்க வேண்டும் என்று ஆண்டவர் வாஞ்சிக்கிறார். பாருங்கள், ஆபிரகாமை பற்றி நமக்கு தெரியும். ஆதியாகமத்திலே ஆபிரகாமுக்கு பிள்ளை இல்லாதிருந்த போது கர்த்தர் அவனுக்கு வாக்கு பண்ணுகிறார், நீ வானத்து நட்சத்திரங்களை எண்ணிப்பார், இவ்வண்ணமாய் உன்னுடைய சந்ததி இருக்கும் என்று. வேதம் சொல்லுகிறது, அவன் கர்த்தரை விசுவாசித்தான் என்று. இது ஆதியாகமம் 15வது அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி விசுவாசித்திருந்த ஆபிரகாமுக்கு முதிர் வயதா இருக்கும் போது, அதாவது அவனுடைய 100 வயதிலே கர்த்தர் ஈசாக்கை கொடுக்கிறார். பின்பு கர்த்தர் ஆபிரகாமை சோதிக்கிறார். ஆதியாகமம் 22வது அதிகாரத்திலே இதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி என்றால், ஆதியாகமம் 22:2வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்று சொல்லுகிறார். அதாவது 100 வயது வரை முதிர்ந்த வயதிலே கிடைத்த அந்த பிள்ளையை கர்த்தர் அவருக்காக பலி செலுத்தும்படி ஆபிரகாமிடம் சொல்லுகிறார். அதற்கு ஆபிரகாம் எந்த ஒரு மறு உத்தரவும் சொல்லவில்லை. உடனே பிள்ளையை கூட்டிக் கொண்டு கர்த்தர் குறித்த இடத்திற்கு பலி செலுத்துவதற்காக கடந்து செல்லுகிறான். அங்கே போய் அந்த ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் கிடத்துகிறான். பாருங்கள், அந்த சூழ்நிலையிலே ஆபிரகாமுக்கு எப்படி இருந்திருக்கும் என்று. அதை எப்படி அவன் ஃபேஸ் பண்ணியிருப்பான், அந்த ஒரு தைரியம், அந்த ஒரு நம்பிக்கை அவனுக்கு எப்படி உண்டானது. சொந்த பிள்ளையை, அவன் ரொம்ப நேசித்த பிள்ளைய அந்த பலிபீடத்தின் மேல் கிடத்தி அவனை கொலை செய்வதற்காக கையை நீட்டி கத்தியை எடுத்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட ஒரு தைரியம் எப்படி உண்டானது ஆபிரகாமுக்கு? ஆபிரகாமுக்கு அவனுக்கு முன்பாக இருந்ததை அவனுக்கு பிள்ளையாக தெரியவில்லை. அது கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையில் அனுமதித்த ஒரு சூழ்நிலையாக அவன் பார்க்கிறான். ஆண்டவர் இந்த பாதையிலே நியமித்த ஒரு காரியமாக பார்க்கிறான். அதை அவனை எதிர்த்து அதை மேற்கொள்ள வேண்டும் என்று பார்க்கிறான். ஆனாலும் அப்படி நினைத்தால் அவனுக்கு அப்படி ஒரு தைரியம் எவ்வாறு உண்டானது என்று நம்ம பார்த்தோம்னா, 100 வயது வரை அவர்களுக்கு பிள்ளைகள் இல்லாமல் இருந்தபோது அவனுடைய சரீரம் செத்ததாக இருந்தது.
சாராளுடைய கர்ப்பமும் செத்ததா இருந்தது. இருந்தாலும் அவர்களுடைய அந்த செத்த நிலைமை கூட அவன் எண்ணாமல் அவன் விசுவாசத்தில் வல்லவனானான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட அந்த செத்த கர்ப்பத்திலே ஒரு உயிரை, ஒரு பிள்ளையை ஆண்டவரால் கொடுக்க முடியும் என்றால், இந்த சூழ்நிலையில் இருந்தும் கர்த்தர் என்னை காப்பாற்ற, அதாவது இதை மேற்கொண்டு கர்த்தர் என்னுடைய பிள்ளையை நான் திரும்ப பெற்றுக்கொள்ளும்படி வைப்பார் அப்படி என்கிற அந்த ஒரு அசையாத ஒரு நம்பிக்கை தான் ஆபிரகாமை அந்த சூழ்நிலையிலே நிற்க வைத்தது. அவன் கர்த்தரை நம்பி தன்னுடைய சொந்த பிள்ளைய அந்த பலிபீடத்திலே அவன் கர்த்தருக்கு என்று ஒப்பு கொடுக்கிறான். அந்த முடிவை நம்ம பார்த்தோம்னா ஆபிரகாம் அதில் தோற்று போகவில்லை, அவன் அதை ஜெயிக்கிறான். அவன் அதில் ஜெயிக்க வைப்பதற்காகத்தான் கர்த்தர் அப்படி ஒரு பாதையை அவனுடைய வாழ்க்கையில் நியமித்திருந்தார். முதிர் வயது வரைக்கும் அவர்களுக்கு பிள்ளை கொடுக்காமல் கர்த்தர் அந்த பாதையில் அவர்களை பழக்குவித்து அவர்களுக்கு நம்பிக்கையை ஊட்டி அவனை ஒரு பராக்கிரமசாலியாக எந்த சூழ்நிலையிலையும் எந்த சோதனையிலையும் அவன் எதிர்த்து நின்று ஜெயிக்கத்தக்கவனாக அவனை மாற்றியது. இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை உணர்வு நமக்கு இருக்கிறதா? கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை உள்ளவர்களாக நம்மை மாற்றுவதற்காகவும் சில பாதைகளை நம்மை பழக்குவிக்கிறார். அப்பொழுது தான் ஆண்டவருக்காக பராக்கிரமசாலியான வீரர்களாக நம்ம மாற முடியும். என்னைக்கும் அசையாமல் நிலைச்சிருக்கிற பர்வதமா அவருக்குள்ளால நம்ம நிலைச்சிருக்க முடியும். பாருங்கள், நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6வது அதிகாரத்தில் 2வது வசனத்தில் ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. மீதியானியரின் கை இஸ்ரவேலின் மேல் பலத்து கொண்டது. இஸ்ரவேல் ஜனங்கள் மீதியானியர் நிமித்தமாக ரொம்ப அவர்கள் கையிலே கர்த்தர் அவர்களை ஒப்பு கொடுத்திருந்தார். மீதியானியருடைய கை இஸ்ரவேலர்களுக்கு மேலாக பலத்து கொண்டது. அப்படி என்றால் மீதியானியர்கள் அவர்களுடைய விளைச்சலை கெடுத்து அவர்களுடைய ஆடு மாடுகள் முதலாக விட்டு வைக்காமல் அனைத்தையும் கெடுத்து கொண்டு எல்லாவற்றையும் எடுத்து கொண்டு போனார்கள் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே தான் கிதியோனை குறித்து 11வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கிதியோனும் இந்த மீதியானியருக்கு பயந்து கோதுமையை காப்பாற்றுவதற்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்து கொண்டிருந்தான் என்று நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் அப்படி மீதியானியருக்கு பயந்து போரடித்து கொண்டிருக்கும் போது கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி சொல்லுகிறார். நியாயாதிபதிகள் 6:12வது வசனத்தில் கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். பாருங்கள், கிதியோன் பயந்து போய் மீதியானியருக்கு பயந்து ஒளித்து போய் கோதுமையை காப்பாற்றுவதற்காக ஒளித்து போரடித்து கொண்டிருக்கிறான். கர்த்தர் அவனை பார்த்து சொல்லுகிறார், பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று. ஆண்டவருடைய திட்டம் என்பது இந்த கிதியோனை வைத்துத்தான் மீதியானியரை அழிக்க வேண்டும், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ரட்சிப்பை கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் கிதியோன் மேல் திட்டம் வைத்திருந்தார். அதை வைத்து கொண்டுதான் அவனை பார்த்து பராக்கிரமசாலி என்று சொல்லுகிறார். ஆனால் இந்த திட்டத்தை கேட்டவுடனே கிதியோன் சொல்லுகிறான் 15வது வசனத்திலே, என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதினாலே ரட்சிப்பேன்? இதோ மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் என்றான். அவன் சொல்றான், ஆண்டவரே, நான் எப்படி இதை ரட்சிக்க முடியும்? நான் சிறியவன், எல்லாரிலும் நான் எளியவன் என்று சொல்லுகிறான். அதற்கு கர்த்தர் சொல்லுகிறார் அடுத்த வசனத்திலே, அதற்கு கர்த்தர், நான் உன்னோடே கூட இருப்பேன், ஒரே மனுஷனை முறிய அடிப்பது போல நீ மீதியானியரை முறிய அடிப்பாய் என்றார். பாருங்கள், ஆண்டவருக்கு நம்மை குறித்த திட்டம் பெரியது. நம்ம சிறியவர்கள் தான், நம்ம பலவீனர்கள் தான், நம்மால் எதுவும் செய்ய முடியாது தான். ஆனால் கர்த்தர் நம்மோடு கூட இருந்தால் வேதம் சொல்லுகிறது, சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான் என்று. ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நம்ம அனைத்தையும் முறியடித்து விட முடியும். இங்கே பாருங்கள், கிரியை செய்வது ஆண்டவர் தான். ஆனால் நீ நிற்க வேண்டும், நான் உன்னோட கூட இருப்பேன், ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ அவர்களை முறியடிப்பாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனால் இந்த கிதியோனுக்கு மீண்டும் மீண்டுமாக பயம் வருகிறது. அதே அதிகாரம் 6வது அதிகாரத்தில் 36வது வசனத்தில் சொல்லுகிறான், என் கையினாலே நீங்கள் இஸ்ரவேலை ரட்சிப்பீர் என்பதை நான் எதனால் அறிவேன் ஆண்டவரே என்று ஆண்டவரிடத்தில் அடையாளத்தை கேட்கிறான். 37, 38, 39, 40 ஆகிய வசனங்களில் முதல்ல கேட்கிறான், நான் மயிருள்ள ஒரு தோலை களத்திலே போடுகிறேன், பனி தோலில் மாத்திரம் பெய்து பூமியெல்லாம் காய்ந்திருக்க வேண்டும், அப்படி இருந்தால் இஸ்ரவேலை என் கையினால் ரட்சிப்பீர் என்று நான் அறிவேன் என்று கேட்கிறான். மீண்டும் ஆண்டவரிடம் கேட்கிறான், தோல் மாத்திரம் காய்ந்திருக்க வேண்டும், பூமி எங்கும் பனி பெய்திருக்க வேண்டும், அப்பொழுது நீர் என்னை கொண்டுதான் இஸ்ரவேலை ரட்சிப்பீர் என்பதை
நான் அறிவேன் என்று கர்த்தரிடத்தில் 2 முறை அடையாளம் கேட்கிறான். கர்த்தர் அதை கொடுக்கிறார். இருந்தாலும் இந்த கிதியோனுக்கு மீண்டுமாக பயம் முழுமையாக போகவில்லை. பாருங்கள், 7வது அதிகாரம் 9, 10 ஆகிய வசனங்களில் கர்த்தர் சொல்லுகிறார். அன்று ராத்திரி கர்த்தர் அவனை நோக்கி, நீ எழுந்து அந்த சேனையினிடத்திற்கு போ, அதை உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். போக பயப்பட்டாயானால் முதல் நீயும் உன் வேலைக்காரனாகிய பூராவும் சேனையினிடத்திற்கு போய் அங்கே என்ன பேசுகிறார்கள் என்று கேள். பின்பு சேனையினிடத்திற்கு போக உன் கைகள் திடப்படும் என்றார். அவன் திரும்பவும் பயப்படும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எழும்பி அந்த சேனையினிடத்திற்கு போ, அவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்று நீ கேட்டாயானால் அப்பொழுது உன் கைகள் யுத்தத்திற்கு போக திடப்படும் அப்படி என்று சொல்லி அந்த கிதியோனுக்கு கர்த்தர் நம்பிக்கையை கொடுக்கும்படியாக, அவனுக்குள்ளே நம்பிக்கையை வளர்த்தும்படியாக ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த எதிரிகளுடைய சிந்தையை அவன் அறிந்து கொள்ளும்படி அவன் கர்த்தர் அந்த கிதியோனை அங்கே அனுப்பி வைக்கிறார். அவன் அந்த எதிரினுடைய பாளையத்திற்கு பக்கத்தில் போகும்போது அங்கே 2 பேர் பேசி கொள்ளுகிறார்கள். ஒருவன் மற்றொருவனை பார்த்து சொல்லுகிறான், ஒரு சொப்பனம் கண்டேன், அதில் சுட்டிருந்த ஒரு வார்கோதுமை அப்பம் மீதியானியரின் பாளையத்திற்கு உருண்டு வந்தது. அது கூடாரம் மட்டும் வந்தபோது அதை விழத்தள்ளி கவிழ்த்து போட்டது, கூடாரம் விழுந்து கிடந்தது என்றான். 13வது வசனத்தில். 14வது வசனத்திலே அப்பொழுது மற்றவன் சொல்லுகிறான், இது யோவாசின் குமாரனாகிய கிதியோன் என்னும் இஸ்ரவேலனுடைய பட்டயமே அல்லாமல் வேறல்ல. தேவன் மீதியானியரையும் இந்த சேனை அனைத்தையும் அவன் கையிலே ஒப்பு கொடுத்தார் என்றான். பாருங்கள், கிதியோன் பயப்பட்ட போது ஆண்டவர் அவனை அங்கே கொண்டு நிறுத்தி அந்த சத்ருவன் அவர்களுடைய எதிராளிகளுடைய சிந்தையை அவர்களுக்கு தெரியப்படுத்துகிறார். எதிராளிகளுடைய சிந்தை மட்டுமல்லாமல் ஆண்டவர் இங்கே 2 காரியங்களை கிதியோனிடத்தில் வெளிப்படுத்துகிறார். ஒன்று, நீ பார்த்து பயப்படுகிற அந்த சேனை, அதாவது நீ பார்த்து பயப்படுகிற அந்த சூழ்நிலையை நான் ஏற்கனவே ஜெயித்து விட்டேன் அப்படி என்று சொல்லுகிறார். அதற்காகத்தான் அந்த ஒரு சுட்டிருந்த அப்பம், வார்கோதுமை அப்பம் உருண்டு அந்த கூடாரத்தின் மேல் விழுந்து அதை கவிழ்த்து போட்டது அதற்கு அடையாளமாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தது, அந்த எதிரியினுடைய சிந்தையை ஆண்டவர் கிதியோனுக்கு தெரியப்படுத்துகிறார். அந்த எதிரிக்கே தெரிகிறது கர்த்தர் நம்மை அவர்கள் கையில் ஒப்பு கொடுத்தார் என்று. அதுதான் அங்கே சொல்லுகிறார்கள், தேவன் மீதியானியரை இந்த சேனை அனைத்துமே அவனுடைய கையில் ஒப்பு கொடுத்தார் என்று அங்கே சொல்லுகிறார்கள். இந்த 2 விஷயத்தையும் கிதியோன் பார்த்த உடனே அவன் தைரியம் கொண்டு அவன் நிலையிலே நின்று அவன் அங்கே யுத்தம் செய்கிறான். கர்த்தர் அவனுக்காக யுத்தம் செய்யும் போது எல்லாரும் சிதறண்டு ஓடினார்கள் என்று நியாயாதிபதிகள் 7வது அதிகாரத்திலே நாம வாசிக்கிறோம். இந்த ஒரு தெளிவு நமக்குள்ள இல்லாதது வரைக்கும் கிதியோனை போல நாமும் எத்தனை அடையாளங்களையும் அற்புதங்களையும் பார்த்தாலும் நமக்குள்ளே அந்த பயம் இருந்து கொண்டேதான் இருக்கும். பிரியமானவர்களே, இங்கே கிதியோனுக்கு ஆண்டவர் தெரியப்படுத்தினது போல இன்றைக்கு ஒரு விஷயம் நமக்கும் ஆண்டவர் உணர்த்துகிறார். நமக்கு முன்னால இருக்கிற சூழ்நிலைகள் எவ்வளோ பெரிய சூழ்நிலையா இருக்கலாம், நாம பயப்படும்படியான சூழ்நிலையாக இருக்கலாம். ஆனாலும் வேதம் சொல்லுகிறது, 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே, உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் என்று. அந்த பெரியவர் எல்லாவற்றையும் ஜெயித்திருக்கிறார். கிதியோனுக்கு தெரியப்படுத்தினது மாதிரி நீ ஃபேஸ் பண்ணுறதுக்கு முன்னாலே நான் அதை உனக்காக ஜெயித்திருக்கிறேன் அப்படின்னு கிதியோன் கிட்ட ஆண்டவர் காட்டினார் அல்லவா? அதே போல் ஆண்டவர் இன்றைக்கு நம்ம பார்த்து சொல்லுகிறார், உனக்காக நான் அதை ஜெயித்திருக்கிறேன். ஆனால் நீ செய்ய வேண்டிய காரியம், நீ தைரியமாக என்னை நம்பி அந்த சூழ்நிலையில் இருக்க வேண்டியது. அப்பொழுது தான் நாம் அந்த நம்பிக்கையோடு இருக்கும் போது தான் நாம் தொடர்ந்து இன்னும் ஜெபிக்க முடியும், நம்ம இன்னும் ஆண்டவருக்காக பரிசுத்தமாக இருக்க முடியும், நம்முடைய விசுவாசத்தில் இன்னும் நம்ம நிலைத்திருக்க முடியும். அப்படி நம்ம நிலைத்திருக்கும் போது எல்லா சூழ்நிலையிலும் நம்மை அறியாமலேயே ஆண்டவர் நமக்கு ஜெயத்தை கட்டளையிடுகிறவராக காணப்படுகிறார். ஆகவே இந்த சிந்தை உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். நம்மை மீட்ட தேவன், அந்த பாவம் என்பது சாத்தானுடைய ஒரு உருவம் மாதிரி இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த பாவ பிடியிலிருந்து நம்மை ரட்சித்த தேவன் எல்லா சூழ்நிலையிலிருந்தும் நம்மை ரட்சிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அப்படி என்கிற நம்பிக்கை நமக்கு நிச்சயமாக வேண்டும். மேலும் நாம சந்திக்கிற எல்லா பிரச்சனையும் கர்த்தர் சந்தித்து ஜெயித்து விட்டார், நமக்காக ஜெயித்து விட்டார். அதான் ஆண்டவர் சொல்கிறார், உலகத்திலே உபத்திரவம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட எண்ணம் நமக்கு இருக்க வேண்டும். மேலும் சத்துருனுடைய சிந்தையை நாம் அறிந்தவர்களாக இருக்க வேண்டும். அதைத்தான் வசனம் சொல்லுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரம் 12வது வசனத்திலே, பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுக்கு தெரியும் அவன் கீழே விழ தள்ளப்பட்டவன் என்று. ஆகவே அவன் கோபம் கொண்டு யாரை விழுங்கலாமோ என்றும் யாரை வஞ்சிக்கலாமோ என்றும்
அவன் சுற்றி திரிகிறான். அவனுக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் இருக்கிறது என்பது அவனுக்கு தெரியும். அவனை கர்த்தர் ஜெயித்து விட்டார், சிறுவேலை ஜெயித்து விட்டார் என்பது அவனுக்கு தெரியும். ஆனால் ஆண்டவர் இப்போ விரும்புவது நமக்கு அது தெரிந்திருக்க வேண்டும். ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நாம் அதை உணர்ந்து கொண்டு கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைத்திருக்கும் போது நம்ம என்னைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும். சீயோன் பர்வதத்தை போல நம்ம நிலைத்திருக்க முடியும். எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் நம்மை கொண்டே நம்மை விட பலத்த காரியங்களுக்கும் ஆண்டவர் நம்மை நீங்களாக்கி விடுவிக்கிறார். கர்த்தர் இந்த வார்த்தைகள் மூலமாக நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபிக்கலாம். எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த நேரத்தை தந்த உங்கள் கிருபைக்காக உமக்கு நன்றி. நீர் எங்களோடு பேசின வார்த்தைக்காக உண்மை துதிக்கிறோம். பாவ பிடியிலிருந்து எங்களை மீட்டு உமக்கு சொந்தமாக உங்கள் பிள்ளைகளாக நீங்கள் மாற்றியிருக்கீங்க ஆண்டவரே. அப்பா, எல்லா சூழ்நிலையிலையுமே நாங்கள் தகப்பனே உண்மை நம்பி என்னைக்கும் அசையாமல் இருக்கிற ஒரு சீயோன் பர்வதத்தை போல நிலைத்திருக்கக்கூடிய கிருபையை தாங்க ஆண்டவரே. ஜெபத்திலும் விசுவாசத்திலும் பரிசுத்தத்திலும் நாங்கள் நிலைத்திருக்கணும்ப்பா. அதற்கு தடையாக வருகிற அப்பா எந்த சோதனையாக இருக்கட்டும், எந்த நெருக்கங்களாக இருக்கட்டும்ப்பா, நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கிற உணர்வை எங்களுக்கு தாங்க தகப்பனே. சத்ருவானவன் அப்பா எங்களை எப்படியெல்லாம் வஞ்சிக்க பார்த்தாலும் விழத்தள்ள பார்த்தாலும் அவனை பார்க்கலும் எங்களில் இருக்கிற நீர் பெரியவர் அப்படிங்கிற உணர்வை எங்களை ஒவ்வொருவருக்கு தாங்க. அப்படிங்கிற ஒரு சிந்தையை எங்களுக்கு தாங்க தகப்பனே. உமக்காக நாங்கள் அப்பா ஒவ்வொரு நாளும் நின்று ஜெயிக்கிறவர்களாக எங்களை பராக்கிரமசாலிகளாக நீங்கள் மாற்றுங்க. கர்த்தர் எங்களோடு பராக்கிரமசாலியாக இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை தாழ்த்துகிறோம். உங்களுடைய நாமத்தை எங்கள் மூலமாக மகிமைப்படுத்துங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென்.